ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கல்யாண வீடுகளில் காய்கறிகள் போட்டு செய்கிற வெஜிடேபிள் ரவா கிச்சடி தாங்க. குழையாமல் உதுரு உதுரா சுவையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கல்யாண வீடுகளில் செய்கிற ரவா கிச்சடியை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதோட நம்ம சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் நம்ம வச்சு காம்பினேஷனாக சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேங்க. அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நெய்யில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு வறுக்காத ரவை வாங்கியிருக்கேங்க. கடையில் வறுத்த ரவையே இப்போலாம் விற்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா சுவை இன்னும் அதிகமாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. பாருங்க, ரவை நல்லா வறுபட்டுருச்சு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ரவை வறுத்த அதே கடாயை வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நான் ஒரு பிரிஞ்சி இலையை 3 பிச்சு வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போடலாங்க, நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இன்னைக்கு நான் 2 பச்சை மிளகாய் கீரி போடுறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக இந்த எண்ணெயிலேயே வதங்கிடணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க, வாசமாக இருக்கும். அதையும் நல்லா வறுத்துட்டு இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கேங்க பொடியா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாங்க. காய்கறிகளை நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் சீக்கிரமே வெந்துடும். பச்சை பட்டாணி 1 கப்பு. நான் வந்து இன்னைக்கு ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேங்க. நீங்க ஊற வச்ச பட்டாணியை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு காய்கறிகளுக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணிடலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு காய்கறிகள் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாங்க. காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரவையை ஆட் பண்ணணுங்க, இல்லைன்னா காய்கறிகள் வேகாது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. இடையில எடுத்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. காய்கறிகள் கருகாமல் ஒன்று போல வேகுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இடையில ஒரு 2-3 தடவை விட்டேங்க. இப்போ காய் வெந்துருச்சான்னு ஒரு தடவை பார்த்துடலாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துருங்க. ஸோ உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கேரட் எல்லாம் இந்த அளவு பொடியாக கட் பண்ணிடுங்க. நான் ஃப்ரோசன் பட்டாணி போட்டதுனால இதுலேயே வந்து பட்டாணி நல்லா வெந்துருங்க. நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை பேக்கெட்டில் இருக்கிற பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுற மாதிரியோ இருந்தீங்கன்னா வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து 1 கப் ரவை எடுத்தோங்க. 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. அதே கப்பில் 3/4 அளவுக்கு 2.5 கப்பு ஊற்றிக்கிறேங்க. இப்போ பாருங்க, நான் 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா ரவை வந்து எப்பயுமே தண்ணி ஜாஸ்தி இழுக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஃபர்ஸ்ட் காய்கறிகள் வதக்க தான் போட்டோம். இப்போ கிச்சடிக்கு தேவையான சால்ட்டை பண்ணிக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ரவையை போடணும். அப்பதான் கெட்டிப்படாம இருக்கும். ஸோ தண்ணி கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல போட்டுருங்க. ரவையை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கொட்டிக்கிட்டே கிளறணுங்க. அப்பதான் கட்டிப்படாம இருக்கும். நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம். ஸோ அதனால கட்டிப்படாது. இருந்தாலும் நம்ம மொத்தமா அப்படியே கொட்டும் போது சில நேரங்கள்ல கட்டி தட்டும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொட்டி கொட்டி கிளறணும்னா கட்டிப்படாம இருக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்க கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்ல போட்டுட்டு நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை மேலே தூவி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இருக்கட்டும். வாசனை இல்லாத எண்ணெயா ஒரு ஸ்பூன் இப்படி மேலே ஊற்றிடுங்க. இது மாதிரி பண்ணுறதுனால கிச்சடி ஆறி போனாலும் உங்களுக்கு கட்டி ஆகாதுங்க. கன்சிஸ்டன்சி இப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான். ஸோ இது நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க எவ்வளோ வாசமாக இருக்குது. ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்க எப்படி சுருண்டு வருது பாருங்க. இந்த மாதிரி வரணும். ரவை வந்து அப்படியே சுருண்டு வரணும். பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரியை வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் முந்திரியை வறுத்து ஆட் பண்ணுறேங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இருக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீடுகளில் போடுற கிச்சடி ரெடிங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ எது வேணாலும் நீங்கள் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்றாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், ரவை வெந்து நல்லா இது மாதிரி சுருண்டு வரணுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா உதிர் உதிராக இருக்குங்க, குழையாமல். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிர் உதிராக இருக்குது பாருங்கள். ஆறுனதும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா உதிர் உதிராக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை